ஹலோ கைஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இடம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே இந்த வீடு அபண்டன்ட் ஆகி மொத்தம் 8 வருஷம் ஆகுது. நான் சின்ன பையனாக சொல்லியோ வீடு அபண்டன்ட் ஆகிடுச்சு. இன்ன வரைக்கும் இந்த வீடு அபண்டன்ட் ஆகி தான் இருக்குது. இந்த வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களான்ட்டு கேட்டால் நைட் டைமில் அடிக்கடி சத்தம்லாம் வருதுப்பா, அடிக்கடி சத்தம்லாம் வருது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் இன்னைக்கு பாருங்க, அங்கே பாருங்க, லைட் அமுச்சு எரியுது பாருங்க, அங்கே பாருங்க காய்ஸ். அது உங்களுக்கு தெரியாது தெரியல காய்ஸ். லைட் அமுச்சு லைட்டாக டிம்பிளாக எரியுது. இந்த இடம் வந்துன்னா இடம் வந்து பயங்கரமாக இருக்குது. இங்கே வந்து எப்படின்னா ஒரு அம்மா குழந்த வந்து மாடிக்கு போயிருக்கு. அந்த கேஸில் அவங்க அம்மா வந்து ஓடி வந்து படியில் ஏறி விழுந்துருக்காங்க. விழுந்து தலையில் அடிப்பட்டு செத்துட்ருக்காங்க. அங்கே பாருங்கள், இங்கே தான் இந்த பக்கம் தான் இந்த படியில் இருந்தாலும் கீழே விழுந்துருக்காங்க. வந்து அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு இந்த வீட்டிலேருந்து போய் ஒரு 8 வருஷம் ஆகுது. அவங்க அப்பா அவங்க பையன் 2 பேர் தான் இப்போது. அவங்க எங்கே இருக்காங்க கூட யாருக்குமே தெரியல. இந்த வீடு அப்பத்துலேருந்து அபண்டன்ட்டாக தான் இருக்குது. அடிக்கடி இங்கே அமானுஷமாக எது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். என்ன அதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா நம்ம வீடியோ முடிச்சிடலாம், ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம், நான் என் தம்பி நிதிஷ். ஹலோ கைஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம், நம்ம ஊரில் இருக்கிற இடத்துக்கு அபாண்டான ஒரு வீடு தான். இவங்க சொன்ன மாதிரி தான் நடந்துருவீங்க. எங்கள் அக்கா கூட சொல்லியிருக்காங்க, இந்த சைடு தான் கிரவுண்டு இருக்குது, கிரிக்கெட் கிரவுண்டு. அது வந்து விளையாடும் போது கூட விளையாட்டு நைட்டு போகும்போது கூட வந்து சொல்லியிருக்காங்க, நிறைய சத்தம்லாம் கேட்குது காய்ஸ். சத்தம்லாம் கேட்குது. எங்கள் சித்தப்பா கூட சொல்லியிருக்காங்க எங்களை அதுன்னு தான் நிறைய பேர் மடக்கினாங்க. இங்கேயே வெளியவே மடக்கினாங்க. அந்த இடத்துல இருந்து வரும்போது நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கினே எங்களை மடக்கினாங்க காய்ஸ். அதேமாரி வந்து நாங்கள் வீடியோ எடுக்கணும் எல்லாமே அது வந்து இதுவாக தான் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் இப்போ போகும்போது இப்போ எவ்வளோ லைட்டெல்லாம் 5 ஏறிது. இப்போ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக எதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல. போக தான் தெரிய போகுது கைஸ். வைக்காத இப்போ கதை கூட சாம்பல் நல்லா பார்க்கணும். இது எவ்வளோ போகுதுடா? சாம்பார் தான் இன்னைக்கு ஓட்டிருக்கோம் ப்ரோ. சண்டே போகிறோம் பாருங்க. போக முடியுமா? கால் லைட்டாக வச்சு தெளிவா இடிஞ்சு போயிருக்கு காய்ஸ் வீடுங்க. இங்கே பாருங்க காய்ஸ், ரொம்ப இடிஞ்சு போயிருக்கு. உள்ளெல்லாம் பாருங்க, ரொம்ப ரிஸ்க்கு தான். கீழே வேறு சேராக இருக்குது. தூக்க இருந்துச்சு. கிச்சனா? ஆமாப்பா, இது கிச்சன் ப்ரோ. எப்படி இருக்கு பாருங்க கைஸ். பேக் சைடா ப்ரோ? முழுபதிரி கேட்டு போப்போம். என்ன ஃபிக்ஸ் இருக்கீங்களா? என்ன இருக்கிற மாதிரினா சொல்லுங்க. இருக்கிற மாதிரினா தட்டி நாங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். உங்கள் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கோம்.
எதுவுமே இல்லை ப்ரோ, எதுவுமே இல்லை காய்ச்சி. என் காலை வந்து ஏதோ கட்டிட்டு போச்சு. ஏய் சத்தங்க இது போது. டேய் நீ அதான் நான் பேசுகிறேன், ஃபோனை தான் பண்ணுன்னு. என்ன இருக்கீங்களா? உடஞ்சி போயிடுது. பா வேறு உள்ள வரையும் வந்திருக்கு காய்ஸ். ஒரு பல்ப் இருக்கு, ஆதி காலத்தில் வச்ச பல்பாக இருக்கும் காய்ஸ். விட்டுரு மாடி மேலே போய் எடுக்கலாமா ப்ரோ? ரெண்டு பேரும் வந்துருக்கோம். நாங்கள் 2 பேர் இருக்கிற தலைப்பு எங்களால் வரது இல்லைன்னு நினைக்கிறேன், வரமாட்டுது, ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே காலை விட்டு தட்டி போச்சு, கேப்சர் பண்ண முடியல. இதனால் நாங்கள் தனித்தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நான் இங்கே கீழே பார்த்துப்பேன். ஓகேங்களா? ஆளு விநாயகராங்கப்பா. ஃபுல்லாகவே பத்ரா தான் காய்ச்சி இருக்கு. மேலே ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து நாங்கள் வந்து பார்க்க மேலே நான் வந்தால் இது எதுவுமே இல்லை, மேலே சுமாராகவே தான் இருக்குது. ஹலோ காய்ஸ், இப்போ அவன் மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கான், நம்ம கீழே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம கீழே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ எதனா ஆச்சுன்னா பார்த்துக்கலாம். அப்புறமா நம்ம அவனை கூப்பிட்டு நம்ம சேர்ந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐயோ இங்கே பாருங்கள், வடிகிற கண்டிஷன். இங்கே வேணாம், நம்ம போயிடலாம், அன்ரூமுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், என்ன தெரியுதா மேலே? எதுவுமே தெரியல. உங்களுக்கு எதனா தெரியுதா பாருங்கள். ஏங்க அங்கே பாருங்க. அப்படியே இருங்க, ஜூம் பண்ண இருங்க. டேய் அங்கே பாருங்க, மஞ்சிச்சு. எங்கே இது யாருமே இல்லை. இப்போ தான் நம்ம அங்கேருந்து கேமராவில் பார்த்தோம், கிளியராக தெரிஞ்சிச்சு. இப்போ எங்கே இது யாருமே இல்லை. நம்ம அவனை கூப்பிட்டுப்போம். ப்ளீஸ் வாங்க ப்ரோ. ப்ரோ இப்போ நான் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேன். இங்கே ஏதோ உருவம் பார்த்தேன் ப்ரோ. நான் எப்போ ப்ரோ? இப்பயா? இப்போ தான் ப்ரோ. நீங்கள் மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தீங்களா? அப்போ தான் ப்ரோ. இது ப்ரோ இந்த இடத்துல உட்காந்துட்டு ப்ரோ. நான் மேலே நான் பார்த்துருந்தேன். எதுவுமே இல்லை, ஃபுல்லாகவே காலி கிரௌண்டாக தான் இருக்குது. கீழே ஃபுல்லாக வந்து பின்னாடி ஃபுல்லாக முள்ளாகுது, வேறு எதுவுமே இல்லை. பாருங்கள், எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக அபண்டண்டாக இருக்குது. இந்த ஊர் எங்கள் ஊரில் தான் இருக்குது.
அமைச்சேரிக்குது. அதனால் ஆயத்தில் குறிச்சி ப்ளே பண்ணலான்னு இருக்கோம். நான் அது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. கோவமாகும். இந்த ஆயத்தில் குறிச்சி வச்சா அது கோவமாகும். அதை கோவப்படுத்தி பார்க்கலாம் நம்ம. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا هو العلي العظيم الله لا நம்ம வந்து நைட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம இங்கே வந்து பகலில் தான் வந்துடுவோம். பகல்லே இவ்வளோ இப்படி நடக்குதுன்னா அப்போ நைட்டு எப்படி நடக்கும் பார்த்துருங்க. நம்ம போயிட்டு நைட்டு வருவோம். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சிக்கிறோம். நம்ம தம்பி கேட்கலாம் வீடியோ எப்படி. அதனால சொல்லி இப்போ நம்ம வந்து பகலை வந்து நம்மளுக்கு ரொம்ப இங்கே கூட அவன் தம்பி என்ன சொன்னான் அவங்களுக்கு தெரியுதுன்ட்டு. அப்புறமா உள்ளே பண்ணியிருந்தா நான் மேலே பண்ணி வந்து ஏதோ தலை தெரிஞ்சுன்னு சொன்னால் அது நாங்கள் எடிட்டிங் பண்ணும்போது நாங்கள் பார்த்து கரெக்டாக உங்களுக்கு போட்டு காட்டுறோம். எப்போவுமே ஹலோ கைஸ், இதோட நாங்கள் வந்து வீடியோவை ரொம்ப இதுவாக நடந்ததுனால நாங்கள் வந்து நைட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நாங்கள் பாதியிலேருந்து வந்துட்டோம். அவ்வளோதான் வீடியோவை இதுலேயே முடிச்சுட்டு